இந்த உலகத்துல நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படியான ஒரு சம்பவம். அதாவது நீங்க இப்படியெல்லாம் நடக்குமான்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாத ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம். தன்னுடைய சொந்த தந்தையால 25 வயதுடைய மகளுக்கு நடந்திருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முதல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே முதலாவது வணக்கம். ஹரியானா மாநிலம் குருகிராம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடத்துல 25 வயதான தன்னுடைய சொந்த மகளை அவங்களுடைய தந்தையை சுட்டு கொலை செய்திருக்கிறாங்க. ஸோ இதுக்குரிய ரீசன் என்ன? இது வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க யாராலையுமே நடக்கல, அல்லது அந்த பொண்ணு லவ் பண்ண அவரால் நடக்கல. ஸோ தெரியாத யாராச்சும் ஒருத்தாங்க இல்லாட்டி வேற ஏதாச்சும் கோபத்தில் நடத்தின ஒரு விஷயம் கூட இல்லை. சொந்த தன்னுடைய தந்தையாலே நடத்தப்பட்டிருக்குது. இதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியை எழுப்பியிருக்குது. தன்னுடைய மகளை கொலை செய்ததுக்கு பிறகு துப்பாக்கியால 3 தரம் சுட்டு கொலை செய்ததுக்கு பிறகு காலால இடுப்புல உதைச்சிருக்கிற இப்படியான ஒரு கொடூரமான தந்தையை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு டென்னிஸ் பிளேயர். மாவட்ட மட்டம், மாநில மட்டத்தில எல்லாம் நிறைய மேட்சில் விளையாடி மெடல் எடுத்திருக்காங்க, கப் எடுத்திருக்காங்க. இப்படி ஒரு நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தேடி தந்திருக்காங்க டென்னிஸ் விளையாட்டுல. கடந்த ஒரு வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க லாஸ்டா விளையாடின ஒரு டென்னிஸ் விளையாட்டுல காலில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டதால 1 இயரா டென்னிஸ் விளையாடல அவங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பாட்ட கேட்குறாங்க. எல்லா விஷயமுமே அவங்களோட அப்பாட்ட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு வேறு. ஸோ இவங்க டென்னிஸ் விளையாட முடியலைன்றால ஒரு டென்னிஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. ஆரம்பத்திலிருந்தே இந்த டென்னிஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட அப்பாவுக்கு விருப்பம் இல்லை. இருந்தாலும் இவங்க ஒரு விடாப்பிடியாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அதாவது அகாடமியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அகாடமி கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட வீட்டில் இருந்து பக்கத்தில் இருக்கிற, அதாவது நடந்து போய் வரக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிற அகாடமி. இந்த அகாடமிக்கு இவங்க போய் வரும்போது கூட அவங்களோட அப்பாவுக்கு பிடிக்கல. இவங்க எப்படி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற ஒரு ஃபெமிலி அவர் இருந்திருக்காங்க. இது அவங்களுடைய, அதாவது ராதிகா ஜாதேவினுடைய ஒரு 10 வருஷ ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு நண்பியால சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இந்த டென்னிஸ் அகாடமி இருக்கு இல்லையா, ஸோ அங்க இவங்க போய் வரத்துக்கு கூட இவங்களை கூட்டிட்டு போறதுக்கு நிற்பாங்க, பார்ப்பாங்க இவங்களுடைய அப்பா என்று சொல்லி சொல்லப்படுது. ஸோ இப்படி இந்த விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் இவரால் வார வருமானத்தை தாண்டி தன்னுடைய மகளான ராதிகா யாதேவ் அவங்களுடைய வருமானம் மிகப்பெரிய அளவுல இவங்களோட வீட்டு பொருளாதாரத்துல பங்களிப்பு செலுத்திருக்குது. ஸோ இது பாக்குறவங்க அவங்களோட சொந்தக்காரர்கள் சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா தன்னுடைய பொண்ணோட உழைப்புல நீ வாழ்றான்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ஆரம்பத்துல டென்னிஸ் விளையாடுறதுக்கு என்கரேஜ் பண்ண தந்தைக்கு இந்த ஒரு ஈகோ பிரச்சனை ஃபியூச்சர்ல தன்னுடைய மகள் அவரை விட வருமானம் கூட சம்பாதிக்கிறாங்க. இதை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்கள்லாம் சொல்றாங்கன்ற ஒரு விஷயம் ஈகோவை உருவாக்கி இருக்குது. எப்படி ஒரு கேவலமான விஷயம் பாருங்க. தன்னுடைய மகனோ தன்னை விட உயர்ந்த இடத்துக்கு போறதை கொண்டு பெருமைப்படுற பேரண்ட்ஸ் மத்தியில இப்படி ஒரு கீழ்த்தனமான, அதாவது தன்னுடைய மகள் தன்னை விட உழைக்கிறாங்க என்று தெரிஞ்சது, அது ஒரு ஈகோ உருவாகி இந்த வேலையை விட்டு விட சொல்லியிருக்கிறாரு. தீபக் அவருடைய பேர் தீபக். அவர் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு, நீ இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறது. ஆனா இது அவங்களோட நண்பி எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ராதிகா இந்த டென்னிஸ் விளையாட்டுல எல்லாம் மேட்ச்ல எல்லாம் வின் பண்ணதுக்கு பிறகு அது சம்பந்தமான ரிலேட்டடான விஷயங்களை தான் இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்றாங்க. ஆனா இவருடைய தந்தையோட தோடு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் இவங்க எப்படி என்ன சொன்னா அந்த டென்னிஸ் விளையாடினாலே ஷார்ட் ஸ்கர்ட் தான் போடுவாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸ்போர்ட்ஸை கொண்டு நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே இணைக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் போடுறதே பிடிக்கல, அவங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கல. ஸோ அந்த ஒரு பிரச்சனை, அடுத்தது ஈகோ பிரச்சனை, இதெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக தன்னுடைய மகளையே சுட்டு கொலை செய்யறதுக்கு ஒரு காரணமா இருக்கின்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே காரணம் காட்டி ராதிகா பாத்தீங்கன்னா இந்த சுட்டு கொலை செய்யப்படுற அன்றைக்கு இவங்களோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அவங்க பெட்ல ரெஸ்ட் எடுத்து கொண்டிருக்கிறாங்க. வீட்டில் ராதிகா சமைச்சு கொண்டிருக்கிறாங்க கிச்சன்ல. தம்பி ஒரு ஆள் இருக்காங்க. இந்த தம்பி கடைக்கு பால் வாங்க போயிட்டாங்க. இந்த ஒரு டைமை யூஸ் பண்ணி 3 தரம் சுட்டிருக்கிறாரு, இறந்து போயிட்டாங்க. அது போதாதுன்னு சொல்லி காலாலேயே இடுப்புலேயே உதைச்சிருக்கிறாங்க இவருடைய தந்தை. சத்தம் கேட்டு வராங்க. கீழே இருக்கிறவங்க மாடி வீட்டில் இருக்காங்க. கீழே இருக்கிறவங்கலாம் ஓடி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே கொண்டு போய் செக் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா
ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரதுக்கு முதலே ராதிகா இறந்து போயிட்டாங்க. 25 வயதான தன்னுடைய சொந்த மகள். இந்த நபர் அவங்க அப்பா வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கஸ்டடியில் சொன்ன விஷயத்த பாத்தீங்கன்னா, தன்னை விட அதிகமா உழைக்கிறாங்க, நான் சொல்ற விஷயத்த கேட்கிறாங்க இல்ல, இந்த ஒரு ரீசனா என்னுடைய மகளை நானே கொலை செய்திருக்கிறேன், என்ன வந்து தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணிட்டு சாதாரணமா சொல்லியிருக்கிற ஒரு தந்தை வந்து இன்றைக்கு நம்ம பேசும் பொருளா இருக்குது பாருங்க. ஒரு பொண்ணு வந்து என்னதான் தன்னுடைய அம்மாவோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணாலும், ஒரு பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் இடையெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு இருக்கும், ஒரு அன்பு இருக்கும். அதே போலதான் ஒரு பையனுக்கு அவங்க அம்மாவோட அன்பு இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா சொந்த தந்தையால தான் அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லா விஷயத்திலையுமே சப்போர்ட்டிவா இருக்க வேண்டிய, ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய தந்தையே தன்னுடைய மகளை வந்து கொலை செய்து ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. இப்படியான விஷயங்கள் வந்து நம்ம பேசும்போது அல்லது கேட்கும்போது இந்த விஷயம்லாம் நடக்குமான்ற ஒரு கேள்வி எழுப்பும் இல்லையா? ஆனா இது வந்து உண்மையிலே நடந்திருக்குது. இந்தியாவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஈகோ. தான் சொல்ற விஷயத்த வந்து தன்னுடைய மகள் கேட்கலன்ற ஒரு ஈகோவால இந்த கொலை வந்து நடத்தப்பட்டிருக்குது. இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அடுத்ததா இன்னும் ஒரு அப்டேட்டோட நான் வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.